ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காரணம் இல்லாமல் நான் யாரையும் பார்க்க வர்றது கிடையாது, யாருக்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது. இப்போது கூட ஒரு மிகப்பெரிய காரணத்தோடு தான் இந்த வராகி அம்மா என்னுடைய உருவத்தை உன் கண்களில் காட்டினேன். உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வச்சு நான் உன்னை தண்டிக்கிறேன், உன்னை கஷ்டப்படுத்துகிறேன், உன்னை தோல்வி கொடுக்குறேன், உன்னை கவலைப்படுத்துகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் உன்னை தண்டிக்கலை. நீ செய்த தவறுகளிலிருந்தும் தப்பான விஷயங்களிலிருந்தும் உன்னை திருத்திக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கைக்கான உயர்வை, உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. என் மேலே நீ இப்படி சந்தேகப்பட்டாலோ அல்லது கவலைப்பட்டாலோ அல்லது கோபப்பட்டாலோ உன்னால் வெற்றி பெற முடியாது. நம்பிக்கையோடு வாழ்ந்த மனிதன்தான் ஒருபோதும் தோக்க மாட்டான். நீ எப்போதும் இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாமே என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்களாக மாறும். இந்த வராகி அம்மா நானும் உன் இதயத்தில் தானே குடியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை பார்த்து துவண்டு சோர்ந்து போகிறாய்? என் அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கை இன்னும் முடியலை. இனிமேதான் உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது, மலரப்போகுது என் செல்லமே. உனக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன்னை புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நானே உனக்கு தைரியமாக, உனக்கு துணிவாக, உனக்கு நம்பிக்கையாக உன் மனசில் குடியிருக்கேன்றத முதல்ல நீ நம்பணும் என் செல்லமே. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீ பேசி பழகு. ஏன்னா நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்கு யாரும் வழிகாட்ட வரமாட்டாங்க. ஆனால் உனக்குள் இருக்கும் தைரியம் உனக்கு வழிகாட்டும். ஏன்னா தைரியத்தின் வடிவமாக இந்த வஜ்ரகோசம் வராகி அம்மா நான் அல்லவா இருக்கேன். உனக்கு தைரியமாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற காரியங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உனக்குள் இருக்கும் நான் உன்னை வெற்றி பெற வைக்காமல் விடமாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எல்லாமே நடந்து போச்சுன்னு நினைக்கக்கூடாது. துன்பம் வந்தா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் வந்துட்டேன், இது என் வருகையின் அடையாளங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ சிக்கலில் இருக்கும்போதும் சிரமத்தில் இருக்கும்போதும் நான் உன் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு நிச்சயமாக அதை சரி செஞ்சு உன்னை உயர்த்துவேங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. நான் எப்போதும் உன்னை சோதிக்க மட்டும் மாட்டேன், சோதனைகளை கொடுக்குற நானே அதுக்கப்புறம் உன்னை சாதிக்கவும் வைப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்பதை புரிந்துகொள். நீ எப்போ பலவீனமாக இருக்க, நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கோம், நமக்கு தைரியமே இல்லை, நம்ம மனசில் பயம் வந்துருச்சுன்னு உணர்கிறாயோ, அப்போதே இந்த வராகி அம்மா உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையை வலிமை உடையதாக ஆக்குவேன் என் செல்லமே. படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கூட நீ பருவத்தில் இருக்கும்போது, அதாவது மாணவனாக இருக்கும்போது உனக்கு சோதனை வைக்கும்போது தானே வெற்றின்னு அறிவிக்கிறாங்க. உனக்கு பரீட்சை வைக்கும்போது தானே நீ ஒரு வெற்றியை கடந்து அடுத்த வகுப்புக்கு போகிறாய். அதே போலதான் சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயரணும்னா நான் உனக்கு சோதனைகளை கொடுத்துட்டு அப்புறமா தான் வெற்றியை கொடுப்பேன். ஏன்னா சோதனைக்கு பிறகு வரும் வெற்றி தான் நிரந்தரமானதா உன் கைகளில் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கும். அதனால ஒவ்வொரு முறை நீ சோதனையை சந்திக்கும் போதும் அல்லது கஷ்டப்படும் போதும் அடுத்து நமக்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டா இருக்கும், வெற்றி கிடைக்கும்னு முழுசா நம்பு. மலையிலும் கடலிலும் காற்றிலும் எரியிற தீயிலும் கூட இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. எப்போதும் உன்னை எட்டாத உயரத்தில் எட்டச் செய்ய வேண்டியதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக உன்னைய நான் உயர்ந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதான் போகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உன் வேதனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக நான் அமைச்சு தரப்போகிறேன் என் செல்லமே. நீ பயந்தாலும் அந்த பயம் உன்னை தடுக்க விடமாட்டேன். நீ செய்ய வேண்டிய சாதனைகளும் பெற வேண்டிய வெற்றியும் நிறைய இருக்கு. எல்லா பயத்தையும் தாண்டி நீ வெற்றி பெற்று வாழ்க்கையை புன்னகையோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. மனிதர்கள் உன்னை விட்டு போனாலும் நண்பர்கள் விலகினாலும் இந்த வராகி அம்மா எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். பல நாட்கள் இரவுல தூங்காம நீ கண்ணீர் விட்டு அழுகுவதும் கவலைப்படுவதும் வருத்தப்படுவதும் மனசுக்குள்ள வேதனைப்படுறதும் அனைத்தும் எனக்கு தெரியும். அந்த கண்ணீரை எல்லாம் பார்த்ததால் தான்
அந்த கண்ணீரையே உனக்கு வெற்றியாக ஆனந்த கண்ணீராக மாற்றுறதுக்காக இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் கண்ணீரையே என் பிரார்த்தனையாக ஏற்றுக்கொண்டு உன் சிரிப்பால் உனக்கு பதில் சொல்லுவேன். அதாவது நீ வடித்த கண்ணீருக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அதையே உன்னுடைய பிரார்த்தனையாக நான் ஏற்றுக்கிட்டு அதற்கு பலனாக பதிலாக நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. கீழே விழுந்ததை நான் குற்றமாக பார்க்கவே மாட்டேன். மனிதர்கள்னால் தவறு செய்வது இயல்பான ஒரு விஷயம்தான். நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நின்னா என் பிள்ளையாகிய உன்னை நான் பெருமையாக பார்ப்பேன். ஒவ்வொரு முறையும் நான் உன் தைரியத்தை பரிசோதிக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நீ தோல்வின்னு நினச்சிக்க வேண்டாம். ஒவ்வொரு முறையும் உன் தைரியத்தை சோதிக்கிற அளவுக்கு விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் அது உன் வளர்ச்சிக்கான அடையாளம். நீ அடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற, நல்லபடியாக வாழப்போறன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன் குரல் தாழ்ந்து போயிருந்தாலும் பணிந்து போயிருந்தாலும் உன் நம்பிக்கை எப்போதும் உயரமாக இருக்கட்டும். மற்றவங்க கிட்ட நீ பணிவாக நடந்துக்கிட்டாலும் சரி, அன்பாக நடந்தாலும் சரி, அமைதியாக நடந்தாலும் சரி, தாழ்ந்து கொண்டாலும் சரி, எப்போதும் உன் மனசில் நம்பிக்கை உயர்வாக இருக்கட்டும். உன் உள்ளத்தின் சத்தத்தை இந்த வராகியம்மா கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நீ உள்ளத்தில் என்ன யோசிக்கிற, என்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறன்னு அனைத்தையும் கேட்ட நான் அதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகமே இருளாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோட தைரியத்தோடு இருந்தினா கண்டிப்பாக நீ ஒளிர்வாய். ஏன்னா உன் மனசுக்குள்ளே குடியிருக்கிற இந்த வராகியம்மா நானே உனக்கு வழிகாட்டியாக மாறி உனக்கான ஒளியை வரவழைப்பேன். எப்போதும் வெளிச்சத்தை வெளியே தேடாத, நீயே வெளிச்சமாக ஒளியாக மாறிடு. என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீயே நடத்தி காட்டு. எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணுன்ற நம்பிக்கையோட தைரியத்தோடு நீ துணிஞ்சு களம் இறங்கும்போது அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி உனக்கு பயம் வரும்போதெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்றதை நீ மறந்துட வேணாம். நீ என்னை மறந்தா மட்டும்தான் உனக்குள்ள பயம் வரும். நான் உன் கூட இருக்கும்போது, நான் உன் பக்கத்திலே இருக்கும்போது நீ பயப்படுவது தேவையில்லை அல்லவா? என் பேரை நினச்சாலே, என் பேரை சொன்னாலே உன் பயமெல்லாம் பறந்து போகும். வராகி அம்மான்னு நீ ஒலிக்கக்கூடிய அந்த ஒளியில் என் அருள் முழுவதும் கலந்து உன்னை நோக்கி வந்து சேரும் என் செல்லமே. உன்னுடைய வலிமையையும் உன்னுடைய வெற்றியையும் நீ யாருக்கும் நிரூபிக்க வேணாம். ஏன்னா மற்றவங்களுக்கு உன்னுடைய அருமை பெருமை தெரியாமல் உன்னை குறைச்சி பேசுகிற மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்காக அதை நினச்சி கவலைப்படணும்? யார் என்ன நினச்சாலும் அதுக்காக போய் பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய வேலை அல்ல. அவங்களுக்கு உன் வாழ்க்கையின் மூலமாக நான் அதிசயத்தை காட்டி அவர்களுக்கான பதிலை உணர்த்துவேன். நீ அமைதியா உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சாலே உன் வெற்றி பெருசாக சத்தத்தோட மிக ஆரவாரமாக அடுத்தவங்களுக்கு அதை உணர்த்துமேன் செல்லமே. நீ அமைதியாக உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உன் வேலைகளையும் செய்யும்போது உன் வெற்றி அளப்பரியதாக, அளவுக்கரியதாக, ஆழமானதாக, அதிக சத்தமுள்ளதாக இந்த உலகத்துக்கு புரிய வைக்கும். நீ எப்போது என்னை நோக்கி வந்து பிரார்த்தனை செய்தாலும் இந்த வராகி அம்மா உனக்காக வேலை செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மனசார என்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கேட்டாலும் அதை உனக்காக நான் நடத்தி தருவேன். எதுவுமே பெருசாக என்கிட்ட நீ பிரார்த்தனை செய்யாமல், பிரார்த்தனை சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ மனசில் என்ன நினைக்கிறேங்கிறத நானே தெரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை நிரந்தரமாக தோல்வியில் நான் தள்ளிட மாட்டேன். எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ வெற்றி பெறும் வரை இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்லமே. உன் கைகளுக்கு தேவையான வலிமையும் உன் மனசுக்கு தேவையான தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கைதான் எப்போதும் வெற்றிக்கான கதவுகள். நம்பிக்கை ஒரு திறவுகோல், அதை திறக்கும் கதவுதான் வெற்றி. யாருமே உன்னை நம்பலைனாலும் நீ உன்னை நம்புனினா கண்டிப்பாக இந்த வராகி அம்மா அதற்கான வெற்றியை மிக பெருசாக உன் கைகளில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்,
எப்படியெல்லாம் உன்னை அழகாக வாழ வைக்கணுன்ற ஒரு பெரிய திட்டம் இந்த வராகி அம்மா கிட்ட இருக்கு. ஆனால் நீ தான் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் புரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்க. நான் உனக்காக ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றிகரமான அதிர்ஷ்டகரமான நல்ல வாழ்க்கையை எழுதி வச்சுட்டேன் என் செல்லமே. இப்பொழுது சில நாட்கள் உன் வாழ்க்கையில் துன்பமாக இருந்தாலும், சில நாட்கள் உனக்கு சோதனைகளாக இருந்தாலும், கடைசியில் கண்டிப்பாக நிச்சயமா கூடிய சீக்கிரமே நீ வெற்றி பெறப்போவது உறுதி. அந்த வெற்றியை அடையக்கூடிய நம்பிக்கையோடு காத்திரு. இன்னும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் இத்தனை நாளாக துன்பங்களையும் சோதனை பக்கங்களையும் மட்டும் படித்தனே, அடுத்து நிச்சயம் வெற்றிங்கிற பக்கத்தை தான் படிக்க போகிற. ஓம் வராகி.